ஆண்டவரும் உலக ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்திலும் சினர்ஜி இந்தியா மிஷன் சார்பாக உங்களை வாழ்த்துவதில் உங்களை நன்றி சொல்வதில் அதிக మగిழ்చి అడిగిరోం. మన ప్రభువును లోక రక్షకుడైన యేసుక్రీస్తు వారి యొక్క నామం ద్వారా సినర్జీ ఇండియా మిషన్ నెట్వర్క్ ద్వారా మీకు శుభాకాంక్షలు తెలియజేయడం మేము సంతోషిస్తున్నాం. ஆண்டவர் இயேசு உங்களை அளவில்லாதபடி ஆசீர்வதிப்பாராக. ప్రభు అయిన యేసు మితి లేకుండా మిమ్మల్ని ఆశీర్వదించును గాక. இப்பொழுதும் நம்ம ஆண்டவருடைய செய்தி சுமந்து வந்திருக்கிற ரெவரண்ட் டாக்టర్ సైమన్ పొన్నే அவருடைய செய்தியை நம்ம இப்போது கேட்கிறோம். ఈరోజు దేవుని యొక్క వర్తమానాన్ని మోసుకొని వచ్చినటువంటి రెవరెండ్ డాక్టర్ సైమన్ పొన్నయ్య గారి యొక్క సందేశాన్ని మనం విందాం. இன்றைக்கு பழைய ஏற்பாட்டின் இறுதி புத்தகத்தை தியானிக்க தேர்ந்தெடுத்திருக்கிறோம். மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம். மல்கியா தீர்க்கதரிசியை நீதியின் சூரியனாக வருவார் என்கிற முன்னறிவிப்பாளன் என்று நான் கூற விரும்புகிறேன். ஆண்டவர் அவருடைய அநாதி திட்டத்தை இந்த பூமியில் நிறைவேற்றுவதற்காக ஏற்படுத்தி வைத்திருந்த பழைய ஏற்பாட்டின் நிறைவு டான் தானா என்று புதிய ஏற்பாடு உருவாகி தேவராஜ்யத்தின் திட்டம் இந்த பூமியிலே நேருக்கு நேர் மனித குமாரனாக இயேசு கிறிஸ்து பிறந்து தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு முன்பதாக 400 ஆண்டு காலம் நிசப்தமாக இருந்தது. உலகமே அமைதியாக இருந்தது. மயான அமைதி என்று நம்முடைய ஊரில் சொல்வார். வேறு யாருக்கும் பேசுவதற்கு உரிமை இல்லை, கேட்பதற்கு நாதி இல்லை. கடவுளே அமைதி ஆகிவிட்டார் என்கிறது போன்ற ஒரு சாபக்கேடான போக்கு மனிதர்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அந்த சூழலில் மல்கியா என்கிற தீர்க்கனை ஆண்டவர் எழுப்புகிறார். பழைய ஏற்பாட்டின் இந்த சின்ன தீர்க்கதரிசியில் சொன்ன மிக முக்கியமான மைய பொருள், அதன் உச்சம், கிளைமாக்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அது என்னவென்றால் கர்த்தருடைய நாள் அது பயங்கரமானது, ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமானது. ஜாதிகள்னா நம்ம ஊரில் இருக்கிறது போல உயர்வு தாழ்வு போன்ற பண்பாடுகளில் அல்ல, இனங்களுக்குள்ளாக கர்த்தரை அறிந்த இனம், கர்த்தரை இன்னும் அறிவதற்காக ஆசிக்கிற இனம், கர்த்தருக்கு விரோதமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் இனங்கள். இந்த இனங்களுக்குள்ளாக ஆண்டவர் அவருடைய அநாதி திட்டத்தை தம்முடைய திருவுள சித்தத்தின்படி பயங்கரமாக்குவதாக வேதவசனம் கூறுகிறது. அவர்களுக்கு ஆண்டவர் இருக்கிற ஏதுக்கள் ஆசிகளை சாபமாக்குவேன் என்றும், ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாக இருக்கிற அவருடைய நாமம் மகத்துவமான ராஜா என்றும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுவதற்காக இந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது. இதனுடைய மொத்தத்தில் ஆண்டவர் அவர் மூலமாக இந்த பூமிக்கு தந்த முக்கியமான செய்தி மல்கியாவில், ஆண்டவரின் நாள் என்கிற ஒரு நாள் வரும்போது சகிப்பதற்கு யாராலும் முடியாது. அவர் மாறாத ஆண்டவர், அவர் கர்த்தர். அவருக்கு முன்பாக நிலை நிற்பவர் யார் என்கிற மிகப்பெரிய சவாலை தருகிறார். தந்துவிட்டு இந்த ராஜா இனங்களுக்குள்ளாக வருகிறார், தேசங்களுக்குள்ளாக வருகிறார், அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக வருகிறார். அதற்காக என்னை சுத்திகரிக்கிறார், புடமிடுகிறார். அதன் மூலமாக என்னில் அவர் பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா! என்ன அழகான ஒரு நேர்மறை கூற்று. இவைகள் எல்லாவற்றையும் பயங்கரமும் மகத்துவமும் வல்லமையும் பராக்கிரமத்தை சொல்லிவிட்டு அவரின் மேலே பிரியமாய் இருப்பதற்காக என்று வேதவசனம் கூறுகிறது. இதை உங்கள் கண்கள் காணும். எதை உங்கள் கண்கள் காணும்? கர்த்தர் இஸ்ரவேலுடைய எல்லை துவங்கி ஒரு இனம், ஆபிரகாமை தெரிந்து கொண்டார் இல்லையா? ஆபிரகாமை அவர் தெரிந்து கொண்டது அந்த இனத்துக்காக. அந்த இனத்தை தெரிந்து கொண்டது பிற இனங்களுக்காக. பூமியின் எல்லையில் இருக்கிற எல்லா இனங்களுக்காகவும் ஒரு எல்லை துவங்கி அவர் மகிமைப்படுத்தப்படுவதற்காக. அப்படி அவருடைய திட்டம் இருக்கும் என்றால் அவருக்கான கனத்தை அவருடைய இனமாகிய இஸ்ரேல், விசுவாசிகளாகிய நீங்களும் நானும், விசுவாச சபையாகிய நம்முடைய சபை
விசுவாச கூட்டாமையாகிய நம்முடைய மிஷனரி ஊழியங்கள், நற்செய்தி பணி இயக்கங்கள், அவைகளுக்குள்ளாக இயக்குகின்ற விசுவாச குடும்பங்கள், ஆண்டவரின் திட்டத்தில் ஆண்டவர் கேட்கிற மிக அழகான ஒரு கேள்வி, நான் பிதாவான்றால் எனக்கு கனம் எங்கே? ஒரு ஊழியக்காரன் எஜமானை எப்படி கனம் பண்ணுகிறான் பாருங்க. ஆனால் எனக்கு பயப்படும் பயம் எப்படி உங்களில் இல்லாமல் போயிற்று? அசுத்தமானதை செய்கிறீர்கள், அருவருப்பானதை பந்தி என்று அழைக்கிறீர்கள், பலிபீடம் என்று அழைக்கிறீர்கள், ஊனமானதை தருகிறீர்கள், அது பொல்லாப்பு அல்ல என்று கூறுகிறீர்கள் என்றெல்லாம் சொல்லிவிட்டு அழகான ஒரு வார்த்தையை, இதை போலத்தொரு காலத்துக்காக நமக்கு ஆண்டவர் அருளுகின்றார் பாருங்கள். இப்போதும் தேவனிடத்தில் அவருடைய சமூகத்தில் வந்து கெஞ்சுங்கள், அவர் இறங்குவார். காணிக்கைகளினால் அல்ல, பலிகளினால் அல்ல, ஆச்சாரங்களினால் அல்ல, ஆராதனைகளினால் அல்ல, அவைகளின் ஊடாக எனக்கு பயப்படும் பயத்தை, உண்மையான மனம் திரும்புதலை, உள்ளான மனதில் நீங்கள் கொண்டிருக்கிற ஒரு உன்னத கீழ்ப்படிதலை மனதிலே கொண்டு என்னிடத்திலே கெஞ்சுங்கள். அதை சொல்லிவிட்டு ஒரு சட்ட வார்த்தையாய் வேதாகமம் முழுவதும் சொல்லப்பட்ட மிக முக்கியமான ஒரு போதனை, சூரியன் உதிக்கிற திசை துவங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும். மல்கியா 1:11 வாசிக்கிறோம். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும், எல்லா இடங்களிலும் நாமத்துக்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும், என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும். ஆண்டோடைய அணுகுமுறையை பார்த்தீங்களா? ஒரு இனம், விசுவாச இனம், இஸ்ரேல் என்கிற இனம், கிறிஸ்தவ என்கிற இனம், விசுவாசிகள் என்கிற இனம். இந்த இனத்தை கொண்டு எஞ்சி இருக்கிற எல்லா இனத்தையும் எப்படி தேடுகிறார்? சூரியன் உதிக்கும் திசை துவங்கி, கிழக்கு துவங்கி 8 திக்கும் அவருடைய திரு திட்டத்தை, அது அஸ்தமிக்கிற மேற்கு திசை வரும் வரைக்கும் அவருடைய நாமம் எல்லா இனங்களுக்குள்ளாக. பாபேல் கோபுரத்தில் ஆண்டவர் சிதறடிக்கப்பட்ட இனங்கள் 16,400 என்று இப்போது ஆந்த்ரோபாலஜியில் மக்களின் கூறுபாடுகளை ஆய்வு செய்கின்ற கடவுளுடைய மனிதர்கள் பட்டியல் எடுக்கிறார்கள். அவர்களை கொண்டு ஆண்டவர் 8 திக்கிலும் இருக்கிற இந்த இனங்களுக்குள்ளாக அவர் மகிமைப்படுவதற்காக வைராக்கியம் கொண்டிருக்கிறார், கங்கணம் கட்டியிருக்கிறார். அது அவருடைய திட்டம். அப்படி அவர் இனம் இனமாக தேடுவதை அந்த மக்களோடு கூட வாழுகின்ற அந்த சூழலில், ஊழியங்களிலே பார்க்கிறோம். எத்தனையாய் அவர் அவருடைய காணிக்கையில், ஒப்பு கொடுத்தலில், அர்ப்பணிப்பில் அவருடைய நாமத்துக்கு எத்தனை கனத்தை, மகத்துவத்தை. மகாராஷ்டிராவின் ஒரு சின்ன கிராமத்தில் இந்த கிறிஸ்மஸ் காலத்துக்கான ஒரு ஆனந்த பண்டிகையை கொண்டாடி கொண்டிருந்தோம். இரவு பகலாக நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த வளாகம் முழுவதும் ஏறத்தாழ 40,000 பேர் கூடியிருந்தாங்க. என் அருகில் ஒரு தம்பதியர் ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்திருந்தாங்க. என் நண்பன் அவர்களோடு கூட சம்பாஷித்து விட்டு, இந்த ஆட்டுக்குட்டி எதற்கு கொண்டு வந்தீங்கன்னு கேட்டான். அப்போது சென்ற ஆண்டு ஒரு கோழி கொண்டு வந்து இந்த ஆனந்த பண்டிகையில் படைத்தேன், ஆனந்தி நேதா என்று கூறுவார்கள். கிறிஸ்மஸ் பண்டிகையை நாங்கள் கொண்டாடும் போது ஆண்டவர் எங்களுக்கு என்று ஒரு சின்ன பிரதிக்கினை செய்ய வேண்டும் என்று அந்த பிரதிக்கினை செய்து அந்த கோழியை படைத்தேன். என்ன கேட்டேனோ அதை அப்படியே எங்கள் குடும்பத்துக்கு செய்தார். ஆனால் என் மகள், மருமகன், இப்போ ஒரு பேரை எல்லாருமா சேர்ந்து இந்த ஆண்டுக்கு வந்திருக்கிறோம்.
இந்த ஆண்டவருக்கு எதையாவது இன்னும் கொஞ்சம் அதிகம் கொடுக்கணும் என்பதற்காக அப்போதே ஒரு ஆட்டை நியமித்தோம். அந்த ஆடு இப்போ வளர்ந்துருக்கிறது. அந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்திருக்கிறேன். ஆண்டவருக்கு நான் காணிக்கை செலுத்த வந்திருக்கிறேன். என் நாமம் எண்ணங்களுக்குள்ளாக உயர்ந்திருக்கும். அது ஆண்டவரின் வைராக்கியம். ஆண்டவர் என்னை இந்த ஊழியத்துக்காக, சபைக்காக, நற்செய்தி பணிக்காக இனமாக அவர் சென்று சந்திக்க வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக என்னை சுத்திகரிக்கிறார். அந்த அதிகாரத்தின் பிற்பகுதியில் ஆசாரியர்கள் அந்த உதடுகளை அறிவை காக்க வேண்டும் என்கிற எச்சரிப்பை தருகிறார். லேவியரோடு கூட அவர் செய்திருக்க உடன்படிக்கை நிலைத்திருக்கும்படியாக ஆண்டவர் அவளுக்கு தெரிவது பாருங்க, ஆண்டவரை அறிகிற அறிவை அவருடைய பிள்ளைகளுக்கு தருகிறார். கொண்டாட்டங்கள் இல்லை, ஆராதனைகள் இல்லை, கிறிஸ்மஸ் பவனிகள் இல்லை, பாடல்கள் இல்லை. ஆண்டவரை அறிவது என்பது ஆண்டவரின் திட்டம். ஏன்? என் நாமத்துக்கு பயந்திருக்கும் இனங்களை எழுப்புகிறேன். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துகின்ற அவருடைய கூடாரங்களை நான் கவனிக்கிறேன். மேலோட்டமான வெளிப்படையான கொண்டாட்டங்கள் மட்டுமல்ல, அதன் உள்ளான ஆவியை குறித்து, வேகத்தை குறித்து, பக்தியை குறித்து ஆண்டவர் இந்த திருத்திட்டத்தை தேவனுடைய சன்னிதானத்தில் சொல்லும்போது 2:15 வாசிக்கிறோம். தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிக்குத்தானே. அப்படிப்பட்ட ஆவியை உடையவர்களாய் ஆண்டவர் இந்த மகத்தான திட்டத்திற்காக பழைய ஏற்பாட்டின் ஒரு ஓரத்தில் நின்று இந்த மல்கியா நீதியின் சூரியனாக அவர் வருகிறார் என்கிற முன்னறிவிப்பை செல்வதற்காக 3ஆம் அதிகாரம் சொல்கிறது. வழியை ஆயத்தம் பண்ணுவான். செய்தானா? அவர் தம் தூதனை அனுப்புகிறார். அவருடைய ஒன்று விட்ட சகோதரர், திருமுழுக்கு முனிவர் என்று அவரை அழைப்போம், ஜான் த பேப்டிஸ்ட், அவருக்காக பாதையை செவ்வை பண்ணுவதற்காக ஏசாயா வரவழைத்த அந்த பெரும் அரைக்கோலை ஏற்றவாறு வழியை செவ்வை பண்ணுவதற்காக நம்மை அழைக்கிறார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தருக்காக ஆண்டவரின் பிள்ளைகள் வைத்திருக்கிற திரு திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அழைக்கிறார். எருசலேமின் காணிக்கை ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க, என்னை நான் ஒப்பு கொடுக்கிற அந்த பயப்படுதலுக்கு, எப்படி பயப்படுதல்? விதவைகளுக்கு கண்ணியம், திக்கற்ற பிள்ளைகளுக்கு கூலி, அநியாயம் செய்கிறவர்கள் இல்லாமல் போவது, கடவுளுக்கு விரோதமாக சாட்சி சொல்லுவது இல்லாமல் போவது என்றெல்லாம் இருக்கும்போது, அப்படிப்பட்டவர்களுடைய மேலே ஆண்டவர் சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறார். ஏன்னா நான் கர்த்தர், மாறாதவர். அவருடைய திருத்திட்டத்தை இந்த பூமியில் நிறைவேற்றுவதற்காக நான் வைத்திருக்கிறேன். அப்போதான் காணிக்கையை பற்றிய ஒரு நல்ல வலுவான தீர்க்கமான ஒரு போதனையை இங்கே தருகிறார். தசமபாகத்தை பற்றி பேசுவோமே என்று சொல்லி பழைய ஏற்பாட்டின் மிக முக்கியமான இந்த பகுதி சபைக்கான மிக முக்கியமான ஒரு போதனையை தருகிறது. எங்கே வஞ்சிக்கிறேன்னு சொல்றீங்களா? எனக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய பங்கினை கொடுக்காமல் வஞ்சிக்கிறீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாகும்படி தேவ ஊழியத்தை தடையின்றி இந்த 8 திசைக்கும், சூரியன் உதிக்கும் திசை துவங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் இருக்கிற 8 திக்குக்கும் அவருடைய திட்டத்தை எடுத்து செல்ல வேண்டிய வேலை செய்யப்படுவதற்காக, உங்கள் பங்கினை செலுத்துவதற்காக உங்களை அழைக்கிறேன். அப்போ பாருங்க, என்னை பரிசோதித்து பாருங்கள். என்ன விதமான சவாலை கேட்கிற பாருங்க. வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிக்க
அந்த ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ண என்னால் முடியுமா என்பதை சோதித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை சோதித்து பாருங்கள். இதை பற்றி விசுவாச சந்ததி ஒருவரோடு ஒருவர் பேசுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலம் அல்ல. சென்னை பட்டணத்தில் இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் போது ஒரு சின்ன பகுதியில் தன்னுடைய வீட்டுக்கு வானம் தோண்டுவதற்காக அந்த ஸ்தல போதகரை அழைத்து விட்டு, தம்பி, நான் திருமணமாகாத அப்போது இளம் சிறுவன், நீங்களும் வந்து கூட நிற்க முடியுமா, போதகரோட ஜெபிக்க உங்களை அழைக்கிறோன்னு சொல்லி அந்த அண்ணனும் அக்காவும் அழைத்தாங்க. எல்லாம் முடிந்தது. எனக்கு ஒரு கவர் காணிக்கை தந்து, இதன் மூலமாக இந்த மேற்கு மலை அடிவாரங்களில், இந்தியாவின் மேற்கு எல்லையில் ஒரு ஆலயத்தையே 30,000 ரூபாய்க்கு கட்டிடுறீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதனுடைய முன் தொகை இதில் வைத்திருக்கிறேன். எங்கே என்று சொன்ன பிறகு மிச்சி இருக்கிற பகுதியை நாங்கள் இந்த வீட்டை அடித்தளமிடும் போதே தந்துவிட வேண்டும் என்று விரும்புகிறோம் சொன்னாங்க. இந்த வீடு பிரதிஷ்டை செய்யும் போது அந்த ஆலயம் அங்கு பிரதிஷ்டை செய்து ஒரு சில 100 முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள் வந்து ஆண்டவரை கொண்டாடினார். பரவசமான அந்த காட்சிகளை இந்த வீட்டின் பிரதிஷ்டையின் போது அவர்களோடு கூட பகிர்ந்து கொண்டோம். பின்பு அவருடைய பிள்ளைகளோடு நான் ஊழியம் செய்தேன். அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் இப்போது உலக அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களோடு ஊழியம் செய்கிறேன். சமீபத்தில் அவர்களை சந்திக்கும் போது சொன்னேன், அன்றைக்கு அம்மா அப்பா அல்லது விட்டால் அம்மாவுடைய அப்பா, அப்பாவுடைய அப்பா, அப்பாவுடைய அம்மா என்று இவர்கள் எடுத்த அந்த தீர்மானத்தை எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று கேட்டேன். ஐயோ, அதுதான் மிக அடிப்படையான போதனை அங்கிள் என்று சொன்னாங்க. சொல்லிட்டு 10% என்றோம், அது எவ்வளவு கொஞ்சம் என்பதை கண்டுபிடித்தோம். ஆண்டவருக்காக வாழணும், ஆண்டவர் அருளும் கிருபையை பெற்றுக்கொள்ளணும் என்று சொன்ன பிறகு அது வெகு கொஞ்சம் என்று நாங்கள் தீர்மானித்தோம். எங்களுக்காக வாழ்வது கொஞ்சமாக வைத்து எஞ்சியிருப்பதை எல்லாவற்றையும் இந்த ஆண்டவருக்கென்று வாழப்போகிறோம் என்று தீர்மானித்தோம். நாங்கள் 70 பேர். இப்போது ஆண்டோட நாமத்தின் மகிமைக்காக ஒரு சின்ன சாட்சியாக சொல்ல விரும்புகிறேன். இந்த 70 பேரும் 70% சபைக்கென்றும் சபை நாட்டப்படாத எல்லைகளுக்கென்றும் நாங்கள் வாழ்வதற்காக ஆண்டவரின் ராஜ்யத்திற்காக மூலதனமாக கொடுக்கிறோம், காணிக்கையாக. உயிருள்ள சாட்சிகளை இப்படி 100, 1000 என்று எங்களுடைய இயக்க வரலாற்றில் நாங்கள் கூறுவோம், பேசிக்கொண்டிருப்போம், மகிழ்ந்திருப்போம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் அதை கவனித்து கேட்பார். அப்படிப்பட்ட வைராக்கிய வாஞ்சியோடு கூட ஆண்டவரில் நாம் மனம் திரும்புவதற்காக ஆண்டவர் அழைக்கிறார். அப்படி மனம் திரும்பும்போது மனதுருக்கத்தின் ஆண்டவர் ஜாதிகளை சந்திக்கிறார். எருசலேம் பட்டணத்தை சந்திக்கிறார், யூதேயா பட்டணத்தை சந்திக்கிறார். இஸ்ரவேல் என்கிற அந்த இனத்தை சந்திப்பது போலவே உலகெங்கும் இருக்கிற இனங்களை அவர் சந்திக்கிறார். உயர்ந்த எல்லைகளை இந்த தூது பணிக்காக, பாதைகளை செவ்வாய் பண்ணுவதற்காக நம்முடைய பிள்ளைகளை அனுப்பி ஆதரிக்கிறார். அதன் விளைவாய் ஆண்டோட வசனம் சொல்லுகிறது, சூரியன் உதிக்கும் திசை துவங்கி 8 திக்கிலும் யெகோவா நாமம் சிறந்திருக்கும். அதற்காக தீர்க்கதரிசிகள் பிறப்பார்கள், தேவ சந்ததி பிறக்கும். கர்த்தரின் நேரம் இதை செய்யும். கர்த்தருக்கு பயந்தவர்கள் இதை பேசிக்கொண்டே இருப்பார்கள். அந்த பயங்கரத்தின் நாள், கர்த்தருடைய நாள், பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே உங்களுக்கு ஒரு ஊக்கம். நீதியின் சூரியன் உதிக்கிறது, அதன் செற்றலின் கீழ் ஆரோக்கியம் இருக்கிறது. இந்த தருணத்தில் அப்படிப்பட்ட ஒரு தேவையோடு இருப்பாய் என்றால், தேவ பிள்ளையே, உன்னை நோக்கி நீதியின் சூரியனாய், சுகத்துக்காய், ஆரோக்கியத்துக்காய், ஔஷதத்துக்காய், வல்லமைக்காய் புறப்பட்டு போவதற்காக ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவரின் நிறைவான கிருபை உங்களை இந்த தருணத்திலே சந்திப்பதாக. ஆமென்.
வேகமாய் ஓடுதே, கருத்தில்லாமல் வாழ்ந்தே, கண்ணும் கருத்துமாய் வாழ்ந்திட உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. காலம் வேகமாய் ஓடுதே, உள்ளத்தில் மாற்றம் தேவை, எனக்கு வெளிவேஷம் என்றும் வேண்டாம். உள்ளத்தில் மாற்றம் தேவை, எனக்கு வெளிவேஷம் என்றும் வேண்டாம். மறுரூப வாழ்வை தந்து என்னை உணவானாய் மாற்றிவிடும். மறுரூப வாழ்வை தந்து என்னை உணவானாய் மாற்றிவிடும். காலம் வேகமாய் ஓடுதே, கல்வாரி காட்சி கண்டேன், அந்த காயங்கள் என்னால் என்றே. கல்வாரி காட்சி கண்டேன், அந்த காயங்கள் என்னால் என்றே. அன்பின் ஆழம் கண்டு அந்த அன்புக்கு அடிமை என்றே. அன்பின் ஆழம் கண்டு அந்த அன்புக்கு அடிமை என்றே. காலம் வேகமாய் ஓடுதே, கண்ணீருடன் ஜெபிக்க எனக்கு ஜெபத்தின் ஆவி தரும். கண்ணீருடன் ஜெபிக்க எனக்கு ஜெபத்தின் ஆவி தரும். கிருபையின் காலம் இப்போதும் இயேசுவே அருள் கூர்ந்து எம்மை எழுப்பும். கிருபையின் காலம் இப்போதும் இயேசுவே அருள் கூர்ந்து எம்மை எழுப்பும். காலம் வேகமாய் ஓடுதே, கருத்தில்லாமல் வாழ்கின்றே, கண்ணும் கருத்துமாய் வாழ்ந்திட உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. காலம் வேகமாய் ஓடுதே. தேவனுடைய பிள்ளைகளே, ప్రియమైన దేవుని పిల్లలారా, ஒரு அருமையான பாடல் இப்ப நம்ம கேட்டோம்ல.
ఓ అద్భుతమైనటువంటి పాట మనం విన్నాం కదా. காலம் வேகமா ஓடுது, கருத்து இல்லாமல் வாழ்கிறேன்னு சொல்லி ஒரு பாடல். కాలము అలాగ వెళుతూ ఉన్నది, ఏం అర్థం లేకుండా జీవిస్తూ ఉన్నాం అనిపిస్తోంది కదా. ஆனா நீங்க சொல்லலாம், நாங்க எங்க கருத்து இல்லாம வாழும், நல்லதானே కருத்தోட தானே வாழ்கிறோம். మీరు అనుకోవచ్చు, ఏంటి మేము అర్థం లేకుండా జీవిస్తున్నాము, అర్థవంతంగానే జీవిస్తాను మీరు అనుకోవచ్చును. எப்படி நினைக்கிறீங்கன்னா, ఎలాగనుకుంటారంటే, என் பிள்ளைகளை நான் ஏற்ற நேரத்துல நீங்க திருமணம் செய்வதில்ல, வீடு கட்டுவதில்ல, నా పిల్లలు வேலை வாங்கி கொடுப்பது எல்லாம் நீ கண்ணு கருத்துமா நீங்க எல்லாவற்றும் உலக பிரகாரமான காரியங்களை கண்ணு கருத்துமா செஞ்சுட்டு నా இருக்கீங்க. పిల్లలను చక్కగా చదివించాను, పెళ్లి చేశాను, మంచి ఉద్యోగాలు ఇప్పించాను, వాటిల్లో మీరు చాలా మంచిగానే నడుచుకుంటున్నారు. ஆனா ஆண்டவர் இயேசுக்காக நீங்களும் நான் என்ன பண்ணிருக்கோம்? అయితే ప్రభు అయిన యేసు కొరకై మీరు నేను ఏం చేస్తున్నాం? கடமைக்காக ஏதோ ஆலயத்துக்கு போகுது, கடமைக்காக ஏதோ கேட்கறான்னு சொல்லி கொஞ்சம் காணிக்கை கொடுக்கறாங்க. బాధ్యతగా ఏదో ఆలయానికి వెళ్తున్నాం, ఏదో ఇవ్వాలని ఇస్తున్నాం, అంతే కదా. ஆண்டுடைய ஊழியத்துல எவ்வளவு தேவைகள், எவ்வளோ காரியங்கள் இருக்கு. ஆலயம் கட்டணும், ஒரு முறை கூட கேள்விப்படாத ஜனங்க இந்த தேசத்துல கோடி கோடியா இருக்கிறாங்க. ஏதாவது நீ கண்ணு கருத்துமா அதை யோசிச்சிருக்கீங்களா? దేవుని యొక్క కార్యములో, దేవుని యొక్క ఆలయాలు నిర్మాణం చేయాలి, మరి దేవుని ఎరిగినటువంటి వారికి సువార్తను ప్రకటించాలని మీరు ఎప్పుడైనా దీని గురించి మీరు ఆలోచించారా? நாளையில நீங்க தீர்மானம் பண்ணணும். ఈరోజు మీరు తీర్మానం తీసుకోవాలి. ஆண்டவரே, இந்த உலகத்துல உங்களையும் என்னையும் வாழ வைத்து ஆசீர்வதித்து கொண்டிருக்கிற ஆண்டவர் இயேசுவுக்காக நாங்க என்ன செய்ய முடியும்னு சொல்லி யோசிக்கணும். ఈ లోకములో మిమ్ములను నన్ను ఆశీర్వదించిన ఆ దేవుని కొరకై నేను ఏం చేయాలని ఒకసారి మీరు యోచించాలి. கடந்த ஒரு 20 ஆண்டுகள பின்பாக திரும்பி பாருங்களேன். గతించిన 20 సంవత్సరాలు ఒకసారి వెనుదిరిగి చూడండి. நம்ம எப்படி இருந்தோம், మనం ఎలా ఉన్నాం, இப்ப எப்படி இருக்கிறோம், ఇప్పుడు ఎలా ఉంటున్నాం. இவ்வளவு ஆசீர்வாதத்தை நம்ம ஆண்டு கொடுத்திருக்கிறார்ல. ఇంత ఆశీర్వాదాలు దేవుడు మనకు అనుగ్రహించాడు. இந்த ஆண்டவருக்காக நீங்களும் நான் என்ன செய்ய போறோம்? అయితే ఈ దేవుని కొరకై మీరు నేను ఏం చేయబోతున్నాం? இந்த ஆண்டவருக்காக செய்வதற்காக தான் இந்த சினர்ஜி இந்தியா மிஷன் என்ற ஒரு இயக்கத்தை ஆண்டவர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். మరి దేవుని కొరకై సేవ చేయడం కోసమే ఈ సినర్జీ ఇండియా అనేటువంటి இந்த మిషనరీ விஷயாన్ని దేవుడు మనకి ఇస్తున్నాడు. இந்த சினர்ஜி இந்தியா மிஷன் ஆனது ஒரு முறை கூட இந்த தேசத்துல ஆண்டவர் பற்றி அறியாத மக்கள் மத்தியில பணி செய்து ఈ கொண்டிருக்கிறார். సినర్జీ ఇండియా మిషన్ యొక్క ప్రాముఖ్య ఉద్దేశం ఏంటో తెలుసా? ఎవరు కూడా యేసుని గురించి తెలియలేదు అని చెప్పకూడదు. உங்களை நோக்கி நாங்க அன்பா கேட்கிறது என்னன்னா, இந்த ஊழியத்தை கூட நீங்க இணைந்து அந்த இடத்துல ஆண்டுடைய பணியை செய்வதற்கு நீங்க கடந்து வரலாம். నేను మీతో ఒక విజ్ఞాపన చేస్తున్నదేమనగా, ఈ యొక్క సేవలో మీరు కూడా ఏకం కండి. இல்ல இந்த இடத்துல ஒரு ஆலயத்தை கட்டுவதற்காக நீங்க கடந்து வரலாம். ఒకవేళ ఒక ఆలయాన్ని కట్టడం కోసం మీరు ముందుకు రావచ్చు. இல்ல எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, ரொம்ப பிஸியா இருக்கிறோம், இந்த ஊழியத்தை நாங்க காணிக்கையா தாங்குறோம்னு சொல்லி நீங்க காணிக்கை మేము கொடுத்து தாங்க. చాలా బిజీగా ఉన్నాం, మేము ఏమి చేయలేం, పోనీ ఈ సేవ కొరకై కానుకలను పంపిస్తామని మీరు అనుకోవచ్చునేమో. இப்படி இந்த ஊழியத்தை நீங்க தாங்கும்போது ఈ విధంగా ఈ యొక్క సేవకు సహాయం இந்த చేస్తున్నప్పుడు தேசத்துல இயேசுவை அறியாத மக்கள் அநேகர் இயேசுவை அறிந்து கொள்வார்கள். ఈ దేశంలో యేసు ప్రభుని ఎరిగినటువంటి అనేకమైన జనాంగం యేసుని తెలుసుకోగలుగుతున్నారు. இப்படி நீங்க இந்த சினர்ஜி இந்தியா மிஷனை ஜெபத்தினாலும் காணிக்கைங்களாலும் தாங்க நினைச்சவங்களை எங்களை அன்பாக எங்களுடைய ஸ்தாபனத்தின் சார்பாக உங்களை அன்பாக ఈ கேட்டுக்கொள்கிறோம். యొక్క సినర్జీ ఇండియా మిషన్ నెట్వర్క్ ని మీ యొక్క కానుకల ద్వారా, ప్రార్థన ద్వారా మీరు మాతో కూడా సహకరించాలని ప్రేమతో కోరుతున్నాను. ஆண்டவர் இயேசு உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ప్రభువైన యేసు మిమ్మల్ని మీ కుటుంబాన్ని ఆశీర్వదించును. இப்போ நம்ம மத்தியில இருக்கிற ஆயவர்கள் கடைசியாக செபித்து ஆசீர்வாதம் கூறுவார்கள். మన మధ్యలో ఉన్నటువంటి మరి మన దైవ సేవకులు మీకోసం ప్రార్థన చేసి ముగిస్తారు. அப்பனே, அப்படிப்பட்ட முகத்துவமுள்ள நாமத்துக்கு முன்பாக பயந்து நடுங்கி திகைத்து நிற்கிறோம். மனதுருக்கத்தின் அன்பு எங்களை சந்தித்து இந்த வல்ல கிருபையை, நிறைந்தோடு ஆசையை, வர்ஷிக்க பண்ணுகிற ஆசீர்வாதத்தை எங்களுக்கு நிறைவாய் தாரும். அதற்காக மனம் திரும்புகிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.